अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமொய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானையே நாயகனாக கொண்டிருந்த ஆண்டாள் உடனே அவனை அடைய வேண்டும் என்கிற துடிப்பின் காரணமாக தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் பாசுரங்களாக வெளியிடுகிறாள். அதிலே நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே 11ஆம் திருமொழியிலே அந்த எம்பெருமானியை நினைத்து தன்னுடைய உடல் மெலிந்து தன்னுடைய வளைகளெல்லாம் கழன்று விட்டபடியை அருளிச் செய்கிறாள். அந்த நாயகனையே நினைத்து கொண்டிருக்கிற நாயகிக்கு உடல் மெலிந்து வளை கழன்று விட்டாலும் அந்த வளைகளை நாயகன்தான் அபகரித்து கொண்டு போனான் என்று சொல்லுவது அது கவிகளுடைய மரபு. ஆகையினாலே அதே நிலையிலே இங்கே ஆண்டாள் தன்னுடைய கைகளில் இருந்த வளைகளையெல்லாம் அந்த எம்பெருமான் கவர்ந்து கொண்டு விட்டானே, இதனால் அவனுக்கு என்ன ஒரு குறை தீரப்போகிறது என்பது போலே பாசுரங்களை அருளிச் செய்கிறாள். அதிலே முதல் பாசுரத்திலே அவள் என்ன தெரிவித்தாள்? அவனுடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய சங்கம் எப்படி அவனை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறானோ அதே போலத்தான் நானும் என் கையிலே இருக்கிறவளை என்னுடைய கையிலே நிரந்தரமாக தங்க வேண்டும், என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் தன்னுடைய கையிலே இருக்கிற சங்கத்தை மிகவும் ஜாக்கிரதையாக வைத்துக் கொண்டிருப்பவன் என்னுடைய வளைகளை மட்டும் கழற்றி கொண்டு போய்விட்டானே என்பதாக முதல் பாசுரத்திலே தெரிவித்தாள். அடுத்தபடியாக 2ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கின்ற போது அவர் எவ்வளவு அழகர், அவர் எழிலுடைய அழகர் என்னால் அவர் எப்படிப்பட்ட அழகர், குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழு கமலப்பூவழகர் என்று இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் தம்முடைய அழகெல்லாம் போதாது என்று என்னுடைய வளையை அவர் பறித்து கொண்டு போய்விட்டார். அதுவும் எப்படி செய்தார் என்றால், நான் கையிலே அணிந்து கொண்டிருக்கிற வளை, இந்த வளைக்கு கழல் வளை என்பதே பெயர், அந்த கழல் வளையை அவர் கழல் வளையாகவே ஆக்கிவிட்டார் என்றால் கழலுகின்ற வளையாக அப்படி ஆக்கிவிட்டார் என்று இப்படி 2ஆம் பாசுரத்திலே தெரிவித்தாள். 3ஆம் பாசுரத்திலே அவர் உலகத்தையெல்லாம் தன்னுடைய செங்கோலாலே ஆளுகின்றவர். அப்படி உலகத்தையெல்லாம் ஆளுகின்றவருக்கு என்னுடைய வளையை அவர் பெற்றுக்கொள்வதனாலே ஒரு குறை தீர்கிறது என்னால் நம்ப முடியவில்லையே. இந்த வளையாலே அவருக்கு என்ன குறை, எப்படி குறை தீரும்? அவர்தான் ஏற்கனவே எல்லாவற்றாலும் நிறைந்து உலகையெல்லாம் ஆளுபவராயிற்றே என்கிறாள் 3ஆம் பாசுரத்திலே. புவனியும் வெண்ணுலகம் அங்காதும் சோராமே ஆழ்கநயம் பெருமான் எங்கோருடைய திருவரங்கச் செல்வனான் எங்கோள் வளையால் உலகத்தையெல்லாம் ஆளுகின்றாராம். அவருக்கு உண்டானது 2 உலகங்கள். ஒன்று பரமபதம் என்று சொல்லப்படுகின்ற விண்ணுலகு, மற்றொன்று அந்த பரமபதத்திற்கு கீழே இருக்கக்கூடிய உலகங்கள். அவர்களுக்கெல்லாம் லீலா விபூதி என்று பெயர். எம்பெருமானுடைய லீலைக்காக ஏற்பட்ட அந்த உலகங்கள். அந்த பரமபதத்திற்கு நித்திய விபூதி என்று பெயர். இந்த உபய விபூதி செல்வத்தையும் எம்பெருமான் எப்படி ஆளுகின்றான்? தன்னுடைய செங்கோல் திரளாலே அப்படி ஆளுகின்றானாம். அதைத்தான் பாசுரத்திலே ஆண்டாள் எப்படி காட்டுகின்றாள்? பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் என்று. பொங்கு ஓதம் சூழ்ந்த புவனி என்றால் பொங்கி வருகின்ற ஓதம், கடல் அலைகள், அதாலே சூழப்பட்ட புவனி என்னால் இந்த பூ உலகம், இன்னும் இது போன்ற உலகங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் கொள்ளலாம் அதிலே. இப்படிப்பட்ட லீலா விபூதி என்ன? அதற்கு மேலே விண்ணுலகம் என்று. விண்ணுலகம் என்றால் அது நித்திய விபூதி என்று சொல்லப்படுகின்ற பரமபதம். இந்த இரண்டையும் கூட எம்பெருமான்
எப்படி நிர்வகிக்கிறான் என்றால், அந்த நிர்வாகம் செய்வது எப்படி என்றால், அங்கு ஆதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் என்று. ஆதும் சோராமே என்றால் ஒன்றை கூட விட்டு கொடுக்காமல், ஒரு பொருள் கூட அவனுடைய ஆளுகையின் கீழே இருந்து நழுவி விடாமல் எல்லாவற்றையும் தன்னுடைய கையடைப்பின் கீழே கொண்டு இப்படி உபய விபூதியையும் அவன் நிர்வகிக்கிறான். அங்கு ஆதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான். ஆதும் சோராமே என்றால் ஒன்றையும் சோரக் கொடுக்காமல், அப்படி விடாமல், ஒன்றையும் விட்டு விடாமல் எல்லாவற்றையும் ஆளுகின்றான். எதனாலே என்றால் செங்கோலுடையா என்று, செங்கோல், அந்த செங்கோல் திரளாலே அப்படி ஆளுகின்றான். அப்படி ஆளுகின்றவர் யார் என்றால் திருவரங்கச் செல்வனார். பரமபதநாதன் என்றால் பரமபதநாதன் அல்ல, திருவரங்கச் செல்வனார் தான் அங்கே பரமபதநாதனாகவும் எழுந்தருளியிருப்பவர். ஆகினாலே அவர்தான் இப்படி உலகத்தை எல்லாம் ஆளுகின்றார். இத்தனையாலே எல்லாவற்றையும் ஆளுகின்றாரே. ஆனால் எனக்கு என்னவென்று பார்த்தால், என்னுடைய கையில இருக்கிற வலையை கூட என்னால் நிர்வகிக்க முடியவில்லை. அதாவது என்னுடைய கையோடு அது தங்கி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலும் கூட அதை என்னால் நடத்த முடியவில்லை. ஆனால் இப்படி உபய விபூதி செல்வத்தையும் அவன் ஆளுகின்ற எம்பெருமான் என்ன செய்தான்? என் கோல் வளையால் இடர் தீர்வராகாதே. என்னுடைய கோல்வளை, கீழே கழல் வளை என்று சொன்னாள், இந்த பாசுரத்திலே கோல்வளை என்று சொல்லுகிறாள். அதாவது அணிந்து கொள்ளக்கூடிய வளைகளிலேயே சில வளைகளுக்கு கழல் வளை என்று பெயராயிருக்கும், சில வளைகளுக்கு கோல்வளை என்று பெயராயிருக்கும் என்று சொல்லுவதுண்டு. அப்படிப்பட்ட இந்த கோல்வளையால் அவர் இடர் தீர்வரோ, அவருக்கு ஏற்படுகிற இடர், அந்த துன்பமானது தீர்ந்து விடுகிறதோ என்னமோ என்று, இதனாலேயா அவருக்கு துன்பம் தீரப் போகிறது அப்படின்னா, உலகத்தை எல்லாம் ஆளுகின்றவருக்கு இந்த ஒரு வளையாலே என்ன குறை தீர்கிறது என்று தெரியவில்லையே, எதற்காக இதை அவர் அபகரிக்கிறார் என்று எனக்கு புரியவில்லையே என்பது போல இந்த மூன்றாவது பாசுரத்திலே தெரிவித்தவள் அதற்கு அடுத்தபடியாக நான்காவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால், இந்த வளையிலே ஆசை அவருக்கு இருந்தால் அதை பறித்துக் கொள்வதற்காக என்னுடைய தெருவழியாக அவர் வந்துதானே ஆக வேண்டும். அப்படி வந்தால் அவரை கண்ணாலே கண்டாவது நாம் தரித்திருப்போமே என்பது போல அப்படி நான்காவது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். மதிலரங்கர் வாமனார் பச்சை பசுந்தேவர் தாம்பண்டு நீரேத்தார் எச்சை குறையாகி என்னுடையவை வளமேல் எச்சையுடையரே எத்தரவே போதாரே. வாமனார் அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளியிருக்கிறவர் அவர் யார் என்றால் வாமனனார் என்கிறாள். வாமனன் அதாவது மகாபலியினிடத்திலே யாச்சகனாய் சென்று அவனிடத்திலே இருக்கக்கூடிய உலகங்களை எல்லாம் தானமாக பெற்றுக்கொண்டானே, அவர் எங்கே இருக்கிறார் என்னால் இப்பொழுது திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கிறார் என்கிறாள். அதாவது திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கிற எம்பெருமான் தானே வாமனனாக வந்து அவதரித்தான். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீண்முடியன் அரங்கத்தம்மான் என்றார் திருப்பான ஆழ்வாரும். ஆயினாலே உலகத்தை எல்லாம் அளந்தவன் அங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறான் திருவரங்கத்திலே. அந்த திருவரங்கம் எப்படிப்பட்டது என்றால் மச்சணி மாட மதிளரங்கம், மச்சு அணி மாடம் என்கிறாள். திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த மாடங்கள் எல்லாம் மச்சுக்களை, அதாவது மேல் வீடுகள், கீழே ஒரு பகுதி மேலே ஒரு பகுதி என்று இரண்டு பகுதியாக வீடுகள் இருக்குமானால் மாடி வீடு என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட வீடுகள் இருந்தால் அந்த வீடுகளுக்குத்தான் மச்சு வீடு என்று பெயர். ஆக திருவரங்கம் பெரிய கோவிலிலே அந்த காலத்திலேயே மாடி வீடுகள் நிறைய இருந்தன போலும். ஆகினாலே மச்சணி மாட மதிளரங்கர் என்று மதில் அரங்கம், மதிலாலே சூழப்பட்ட அரங்கம், அந்த அரங்கத்திலே எழுந்தருளியிருக்கின்ற வாமனனார். வாமனனார் மகாபலியினிடத்திலே போய் அந்த எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து அபகரித்துக் கொண்டார். அதுபோலத்தான் என்னிடத்திலிருந்தும் அபகரித்துக் கொள்ளுகிறார் போலும் என்று சொன்னவள் அவள் என்ன சொன்ன, மச்சணி மாட மதிளரங்கர் வாமனனார் பச்சை பசுந்தேவர் என்னால் மிகவும் கலப்பே இல்லாத பரதெய்வம் என்று பொருளாம். பச்சை பசும் தேவர் என்னால் மிக உயர்ந்த பரம்பொருள். பச்சை பசும் பொன் என்று சொன்னால் கலப்பு இல்லாத பொன் என்று பெயர். அதே போல பச்சை பசும் பொய் என்று சொன்னால் கலப்பு, உண்மையினுடைய கலப்பே இல்லாத பொய் என்று பொருளாம். அதே போல பச்சை பசும் தேவர் என்றால் அவரை போல கலப்பே இல்லாத, அதாவது பரத்துவத்திலே
மிகவும் உயர்ந்தவர். அவரை போன்ற பரத்துவம் ஒருவருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்தவர் பச்சை பசும் தேவர். அவர் என்ன செய்தார்? தாம் பண்டு நீரேற்ற பிச்சை. என்னால் முன்னாலே மாவலியினிடத்திலே பண்டு ஒரு காலத்திலே போய் அவர் என்ன பண்ணினார்? நீரை, அதாவது நீர் வார்த்து கொடுக்க மகாபலி அவர் உலகங்களை எல்லாம் பிச்சையாக பெற்றார் அல்லவா? அப்படி அந்த பிச்சையேற்று பெற்ற பொழுதும் அவருக்கு ஏதோ நிறைவேறாத ஒரு குறை இருந்தது போல் இருக்கிறது. அப்படி பிச்சை குறையாகி அந்த குறையை தீர்த்து கொள்வதற்காகத்தான் என்னுடைய பெய்வளை மேல், என்னுடைய பெய்வளை நான் கையிலே அணிந்து கொண்டிருக்கிற வளை, அதையும் பறித்துக் கொள்ளுகிறார். மகாபலியினிடத்திலே மூவுலகங்களையும் பறித்துக் கொண்டாரு. அதனால் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. என்னிடத்திலே இருக்கிற வளை, அதை பறித்துக் கொண்ட பிற்பாடுதான் அவருக்கு திருப்தி ஏற்படுகிறது போலும். இருக்கட்டும், அப்படி வளையில அவருக்கு ஆசை இருக்குமானால் இச்சையுடையரேல், அந்த என்னுடைய பெய்வள மேல் இச்சை உடையரேல் அதையும் பெற்றுக்கொள்ள வேணும் என்று அவர் விரும்பினாராகில் இத்தருவே போதாரே, இந்த தெருவழியாக அவர் போக மாட்டாரா? எப்படி மகாபலியினிடத்திலிருந்து தானம் பெறுவதற்காக போர்வேந்தர் மண்ணை மணங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சு உருக்கி என்று சொல்லும்படியாக அவன் முன்னாலே போய் அவனிடத்திலே கையேந்தித்தானே யாச்சகம் கேட்டார். அதுபோல என்னுடைய வலையிலே அவருக்கு ஆசை இருக்குமானால் அப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்னுடைய தெருவழியாக வந்து என்னிடத்திலே அந்த வலையை கேட்டால் நானே கொடுத்து விடுவேனே. அவர் அப்படி என்னுடைய தெருவழியாக வருவாராம் என்று கேட்கிறாளாம். அப்படி வந்தால் தன்னுடைய வலை கழன்றாலும் கூட அவனுடைய வடிவழகை பார்த்து நெஞ்சை தரித்துக் கொள்ளலாமே, அதிலே ஊன்றி சற்று நேரம் போதை போக்கலாமே, அதை நினைத்துக் கொண்டு ஆறியிருக்கலாமே என்று அந்த வடிவழகை சேவிக்க வேண்டும் என்பதனாலே இத்தருவே போதாரோ என்பதாக இப்படி பாசுரங்களை அருளி செய்தால் இன்னும் அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.